இயக்குகின்ற சிவபெருமானும் பார்வதியாரும் ஒருவரே என்று நாங்கள் நினைத்து அவர்களுக்காக ஒரு கும்பம் வைத்து அந்த கும்பத்திலே அவர்களை எழுந்தருளி எங்களுக்கு அருள் புரியுமாறு சிவகும்பத்துக்கு இப்பொழுது பூஜை ஆரம்பமாகிறது. டிஜிட்டம்பலம் மற்றுப்பற்றனக்கின்றேனும் திருப்பாதமே மனம் பாவித்தேன் பெற்றரும் பிறந்தேனே பிறவாத தன்மை வந்தேன் கற்றவர் தொழுவேனும் சீர்களை கூறி பாட்டி கொழுமூடி நற்றவா பேராயிரம் பரவி வானோரே துன்பமானை விரிவிலாடியாற்கென்றும் பாராத செல்வம் வருவிப்பானே மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீராத நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயள சிலை கொண்ட போரானை கொண்டிருக்கும் வேளூரானை போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே ஏற்றாகி முன்னாகி நன்றாய் போற்றி வீழாமே ஆளென்னை கொண்டாய் போற்றி உற்றாதியுள்ளே ஒளித்தாய் போற்றி ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி ஆற்றாகியாங்கே அமர்ந்தாய் போற்றி ஆனந்தம் நாள் வேதமானாய் போற்றி காற்றாகியங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி கடல் அடைந்தார் சொல்லும் கனியே போற்றி அற்றவர்க்கு ஆரமுதமானாய் போற்றி அல்லல் அறுத்து அடியேனை ஆண்டாய் போற்றி மற்றொருவர் ஒப்பில்லா மைந்தா போற்றி வானவர்கள் போற்றும் மருந்தே போற்றி செற்றவர்தம் புறமெரித்த சிவனே போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி பொறையுடைய பூமி நீரானாய் போற்றி பூதப்படையாள் புனிதா போற்றி நிறையுடைய நெஞ்சின்னையாய் போற்றி நீங்காதல் உள்ளத்து இருந்தாய் போற்றி மறையுடைய வேதம் விரித்தாய் போற்றி வானோர் வணங்கப்படுவாய் போற்றி கரையுடைய கண்டம் உடையாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. அடுத்தபடியாக கொள்ளியூடத்துக்கு பூசை. இந்த கொள்ளியூடத்தின் தத்துவம் என்ன என்பதை நீங்கள் உங்களுக்கு பலருக்கு தெரிந்திருக்கலாம். தெரியாதவர்களுக்காக எனக்கு தெரிந்த விளக்கத்தை உங்களுக்கு தருகிறேன். இந்த கொள்ளியூடத்தை நாங்கள் இங்கே வைத்து இறந்தவருடைய ஆன்மா தான் வாழ்ந்த சூழலிலே சில காலம் சுற்றித் திரியும், போவதற்கு இடம் கிடையாது, சுற்றித் திரியும் என்பது சைவர்களுடைய ஒரு நம்பிக்கை. அந்த ஆன்மாவை இந்த கொள்ளியூடத்திலே என்று ஆவாகனம் பண்ணி அதற்கு பூசை செய்து அது கொண்டு போய் இடுகாட்டிலே அதை உடைக்கும் பொழுது அந்த கொள்ளிக்கூடத்திலே இருக்கிற ஆன்மா பெருவழியிலே
சென்று இறைவனுடைய பாதத்தை அடையும் என்கின்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் அந்த கொள்ளிக்குடத்தை இடுகாட்டிலே உடைக்கிறோம். இங்கே அதை ஆவாகனம் பண்ணி அங்கே கொண்டு போய் உடைக்கிறோம். அதுதான் அந்த கொள்ளிக்குடத்துக்கு உரிய தத்துவம். அந்த கொள்ளிக்குடத்துக்கு இப்பொழுது நாங்கள் பூசையை ஆரம்பிக்கிறோம். தேவாரத்தை ஒருவர் படிப்பதன் பார்க்க பலர் சேர்ந்து படித்தால் அதற்கு இறைவன் தியானம் என்று சொல்லும் பொழுது மனிதன் தியானத்திலே இருக்கிறான், இறைவன் பேசுகிறான். ஆனால் பஜனை தேவாரம் கூட்டு பிரார்த்தனை என்று சொல்லும் பொழுது கூட்டு பிரார்த்தனையிலே மனிதர்கள் பேசுகிறார்கள், இறைவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அப்ப இறைவன் கேட்பதற்காக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து படிப்பது மிகவும் நல்லது என்று சொல்லி அறிஞர்கள் கூறியிருக்கிறார்கள். அதற்காகத்தான் பஜனைக்கு அவ்வளவு மகிமை. சிற்றம்பலம். கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்துடையே குருவாய் தெரிந்து உன் நாமம் பயின்றேன் உணரருளால் திருவாய் பொலிய சிவாய நமகன்று நிறணிந்தேன் தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூர் அரணே படைக்கலமாக உன் நாமத்து எழுத்து என் நாவிற்கொண்டேன் கிடைக்கலம் அல்லேன் எழுபிறப்பும் உனக்கு ஆட்செய்கின்றேன் துடைக்கினும் போகேன் தொழுது வணங்கி தூணுறணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அணிதில்லை சிற்றம்பலத்து அரணே கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகிற்றன் உள்ளமும் நானும் கிடந்தளந்து எய்தொழிந்தேன் திருவொற்றியூரா திருவாலவாயா திருவாரூரா ஒரு பற்றிராமையும் கண்டு இறங்காய் கட்சியே கம்பரே. அன்பர்களே, இவ்வளவு நேரமும் நாங்கள் இறைவனையும் ஆன்மாவையும் பிரார்த்தித்தோம், பூசைகளை செய்தோம். இனி நாங்கள் எங்களுடைய மன திருப்திக்காக ஊரிலே என்னென்ன கடமைகளை நாங்கள் செய்தோமோ அவற்றை இங்கே அடையாள ரீதியாக செய்ய முற்படுகிறோம். ஏனென்று சொன்னால் ஊரிலே என்று சொன்னால் வீட்டிலே பின்பக்கத்திலே பந்தலை போட்டு சொந்தக்காரர் எல்லாரும் வந்து கூடி தண்ணீரை கொண்டு வந்து குளிப்பாட்டி அலங்கரித்து அதை உரிய இடத்திலே கொண்டு வந்து வைத்து அதற்குரிய பூசைகளை செய்வோம். இங்கே குளிப்பாட்டுதல் அலங்காரம் செய்தல் போன்ற சிறிய கருமங்கள் செய்ய எங்களுக்கு தேவையில்லை. ஏனென்று சொன்னால் அதற்குரிய ஸ்தாபனத்தினர்கள் அதை செய்து அலங்கரித்து இங்கே உடலை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் எங்களுடைய திருப்திக்காகவும் எங்களுடைய கவலைகள் நீங்க வேண்டும் என்பதற்காகவும் அந்த கருமங்களை அடையாள ரீதியாக இங்கே செய்ய முற்படுகிறோம். முதலாவதாக நாங்கள் எண்ணெய் வைத்தல், அரப்பு எண்ணெய் வைத்தல் என்கின்ற கருமத்தையும், இரண்டாவதாக நீராட்டுதல் என்கின்ற கருமத்தையும் செய்ய இப்பொழுது முயற்சிக்கிறோம்.
நாங்கள் இங்கே ஒரு தட்டிலே பழங்கள் வெட்டி வைத்திருக்கிறோம், நீர் இருக்கிறது, எண்ணெய் இருக்கிறது, அரப்பு இருக்கிறது. இவற்றை